Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கடந்த வெள்ளிக்கிழமை வீசிய கடும் காற்றினால் காணாமல் போன மேலும் சில மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீர்கொழும்பு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ராபின்சன் டயட்ஸ் தொடர்பிலான எவ்வித தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. அவரை தேடும் பணியில் நீர்கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதி மக்கள் இன்று ஈடுபட்டிருந்தனர். அதேபோன்று பயாகல பகுதியைச் சேர்ந்த 37 வயதான எஸ்டி பிரேமசிறி தொடர்பிலான தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. அவரது 4 பிள்ளைகளும் மனைவியும் அவரை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பயாகல பகுதியைச் சேர்ந்த 62 வயதான டீசன் வில்கொட் என்பவர் தொடர்பிலான தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த அனர்த்தம் தொடர்பில் தமக்கு முன்கூட்டியே உரிய முறையில் தகவல் கிடைக்காமை தொடர்பில் மீனவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நீர்கொழும்பு குட்டித்துவ மீன்பிடி கிராமத்தில் ஒன்று கூடிய மீனவர்கள் தமது உயிர் பாதுகாப்புக்கு திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரும் மீனவ சமூகம் தவறு யாருடையது என்பது தொடர்பில் கயிறு இழுக்காது தீர்வு ஒன்றை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். நான் தெளிவாக கூறுகிறேன், வெவ்வேறான விடயங்களுக்கு தனித்தனி அமைச்சுக்கள் உள்ளன. அறிக்கை வெளியிடல் மற்றும் அபாய எச்சரிக்கை வெளியிடல் ஆகிய இரண்டும் வேறுபட்டவை. ஊடக நிறுவனங்கள் சாட்சி வழங்கும். தமக்கு அபாய எச்சரிக்கை கிடைத்ததாக எந்த ஒரு ஊடக நிறுவனத்தினாலும் கூற முடியுமா? இந்த விடயம் தொடர்பில் நான் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளேன். இது குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எனது தரப்பில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருப்பின் ஏனைய அமைச்சர்களை போன்று இருக்க மாட்டேன். பதவியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை.